சென்னை முதலாளி அம்மா. கௌஷிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு தெரியாது, ஆனால் கங்காக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். 11 வருஷம் ஆச்சு இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. தேங்க்ஸ் டு சூர்யா அண்ணன். ஒன்று கேட்டுக்கிறேன், கைத்தட்டுற உங்களுக்கும் கைத்தட்டல் வரணும். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் கீப் லவ்விங், கீப் சப்போர்ட். ஒரு டீம் செலக்ட் பண்ணோம்னா எப்படி பண்ணுவாங்க வாங்க? என்ன கேம்லாம் கேட்கவே இல்லை, எனக்கு இவங்க 2 பேர் போதும்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. தம்பி இவங்க 2 பேர் யார் தெரியுமா? கொரோனால படிக்காமலே பாஸ் பண்ண பேட்ச். கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. மற்றும் 360 என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் லைம்லைட் ஸ்லைட்ஸ் ஆன் மஸ்ட் தி பிளேபாய் டைட்டில் ஸ்பான்சர் போத்தீஸ். காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்திரிகா பட்டுதான். போத்தீஸ் அழகிய ஜவுளிகளின் ஆலயம். வென்யூ ஸ்பான்சர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாவரம். ஸோ a little change of plans. கொஞ்ச நேரம் கழிச்சு பாடலாம், நிறைய பாடிட்டீங்க. ஓகே, அதனால வந்து இப்போ பியூட்டிஃபுல்லா ஒரு பொண்ணு இங்க வந்திருக்காங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா ஒரு பையன் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் மேலே ஏற்றி நம்ம வந்து பேசணும் அப்படிங்க. எப்படா கூப்பிடுவீங்க? அதானே கூப்பிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யார் உங்களுக்காக மஸ்ட் டேட் தி பிளேபாய் சீரீஸ்ல இருந்து எந்த 3 ஸ்டார்ஸ் வர போறாங்க அப்படிங்கறத ஏவில பார்க்கலாம். ஓகே, சில பயணங்கள் வேகமாக நடக்காது, ஆனால் நினைவில் நிற்கும். சிங்கப்பூரில் ஒரு சாதாரண தமிழ் பெண்ணாக தொடங்கிய பயணம் இன்று ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அறியும் ஒரு பெயராக மாறியிருக்கிறது. குழந்தை நட்சத்திரமாக கேமரா முன் நின்ற அந்த சிறுமி காலத்தோடு தன்னையும் வளர்த்து கொண்டார், கற்றுக்கொண்டார், காத்திருந்தார், உழைத்தார். அந்த உழைப்பின் பலனாக ஒருபுறம் மிஸ் ஹர்த் சிங்கப்பூர், மறுபுறம் ரசிகர்களின் அன்பை பெற்ற நடிகை. ஆர்யா கருவானம் என தொடங்கிய பாதை மஸ்ட் டேட் தி பிளேபாயில் கௌஷியாக வந்து பலரின் மனதிலும் இடம் பிடித்தது. அவரை பார்த்து பலர் ரசிப்பது அவரது அழகை மட்டுமல்ல, எந்த மேடையிலும் தன்னம்பிக்கையுடன் நிற்கும் அந்த கம்பீரத்தை, எந்த வெற்றியிலும் மாறாத அந்த எளிமையை, இன்று கனவுகளை கைவிடாமல் தொடர்ந்து துரத்தி கொண்டிருக்கும் ஒரு திறமையான கலைஞரை, ஒரு தன்னம்பிக்கையான இளம் பெண்ணை நாம் கொண்டாட போகிறோம். நடிகை கங்கா கண்ணன் அவர்களை வரவேற்பதில் குமுதம் பெருமை கொள்கிறது. இல்லைங்க, அவங்க ஒரு டான்ஸ் அகைன்ஸ்டா அவங்க பார்த்த உடனே அழகுல அப்படியே சும்மா மேங்கிட்டேன். ஓகே, இருந்தாலும் கங்கா வெல்கம். ஸோ அப்படியே நம்ம வந்து கண்டினியூவாக வந்து இன்னொரு அகைன் ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷல் ஏவி உங்களுக்காக. ஸோ அவங்களும் வந்து அடுத்து நம்ம ஸ்டேஜ் கூட போகிறோம். ஸோ ப்ளீஸ். சில வெப் சீரிஸ்கள் வருது, பார்க்குறோம், மறந்துடுறோம். ஆனால் சில கதைகள் மட்டும் நம்ம காலேஜ் மெமரிஸ்குள்ளேயும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்குள்ளேயும், நம்ம பிளேலிஸ்ட்குள்ளேயும் வந்து குடியேறிடும். அப்படிப்பட்ட ஒரு பெயர் மஸ்ட் டேட் தி பிளேபாய். ஜெயினின் ஆட்டிடியூட், தாராவின் ஃபயர், கௌஷிகின் இன்னசென்ஸ். இவங்களோட காதல் கதையை ரசிகர்கள் ரசிச்சிருந்தாலும் அந்த உலகத்தை உயிரோட வச்சிருந்தது இந்த 3 பேர் தான். ஒரு பக்கம் காதல் எப்போதும் ஜெயிக்காது, ஆனா காதலிக்கிற மனசு தோற்காது என்பதை அமைதியா நிரூபிச்ச ஒருத்தர். ஒரு ஸ்மைல்ல கம்ஃபர்ட், ஒரு சைலன்ஸ்ல பெயின், ஒரு பார்வையில சின்சியாரிட்டி. இவை எல்லாத்தையும் ரசிகர்களுக்கு உணர வச்சது நம்ம எல்லோரோட நிதின். மழைமேகன் ஸ்கிரீன்ல வந்தாலே இந்த பையனுக்கு நல்லது நடக்கணும்டா அப்படின்னு ரசிகர்கள் மனசார விஷ் பண்ண காரணம் இருக்குது. ஒரு கேங்க்கு எனர்ஜி தேவை, ஒரு சீனுக்கு ஸ்பார்க் தேவை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு லைஃப் தேவை. அது எல்லாத்தையும் கொடுத்தவன் நம்ம ஜெகன் என்கின்ற பிரகதீஷ். ஒரு ரியாக்ஷன், ஒரு டைலாக், எவனாவது இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை தனியை விட்டு போவாங்களா? ஒரு டைமிங் போதும், சீன் வேற லெவலுக்கு போயிடும். செயினுக்கு ஃப்ரெண்டா மட்டும் இல்லை,
எம்டிடிபி யூனிவர்ஸ்க்கு ஹார்ட் பீட்டாக இருந்த கேரக்டர். அப்புறம் ஒரு கேங்கில் எல்லாரும் லவுடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் ப்ரெசன்ஸாலேயே மெமரபிள் ஆக்கிடுவாங்க. ரிவர் என்கின்ற நம்ம சரவணன். சில பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டும் போதும், பச்சைக்குன்னு ஃபெவிகால் மாதிரி நம்ம மனசில் ஒட்டிக்குவாங்க. நம்ம ரிவர் ப்ரோ அப்படிதான். இல்லடா இன்னைக்கு எங்கடா அழுதும் எப்படி உருட்டுது பார்த்தியா? இதான் கைஸ் கங்காவோட நடிப்பே. இன்னைக்கு அழுவவே இல்லை. எப்படியாவது கேட்டு அழுதுங்களா? இதுதான் அவர் உருட்டு. எம்டிடிபி பாய்ஸ் ஃப்ரேமில் ரிவர் இருந்தாலே அந்த சீன் கம்ப்ளீட்டான ஃபீலிங். கேன்டீன் கான்வர்சேஷன்ஸ், கிளாஸ் ரூம் ஃபன், லேட் நைட் பிளான்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ஆர்கியூமெண்ட்ஸ், லவ் டிஸ்கஷன்ஸ், என்லெஸ் டீசிங். இந்த மொமெண்ட்ஸை பார்த்தப்ப இது சீரியஸ் இல்லடா நம்ம காலேஜ் லைஃபே அப்படின்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணதுக்கு காரணம் இந்த 3 பேரோட கெமிஸ்ட்ரி. நிதின்னா ஹார்ட், ஜெகன்னா ஃபயரு, ரிவர்னா வைப்பு. 3 பேரும் சேர்ந்ததால தான் எம்டிடிபி ஒரு வெப் சீரிஸாக மட்டும் இல்லை, ஒரு ஜெனரேஷன் ஆடியன்ஸ்க்கு மெமரியாக மாறிடுச்சு. நம்ம டைம்லைன்ஸை ஆக்குப்பை பண்ணின, நம்ம ரீல்ஸை டாமினேட் பண்ணின, நம்ம குரூப் சாட்ஸில் டிஸ்கஷன் ஆன அந்த ஃபேவரட் பாய்ஸை கொண்டாடுற நாள். எம்டிடிபி ரசிகர்கள் சொல்கிற ஒரே விஷயம், ப்ளே பாயை மறந்தாலும் இந்த பாய்ஸை மறக்க முடியாது. எம்டிடிபியின் தவிர்க்க முடியாத தங்க குட்டிகளான சரவணன், பிரகதீஷ், மழைமேகன் மூவரையும் வரவேற்பதில் குமுதம் பெருமை கொள்கிறது. Let's welcome மழைமேகன் அவர்கள். The most coolest dude இவர் தாங்க. என்னன்னா என்ன, எனக்குலாம் ஒரு கவலையே இல்லை. ஏன் எப்படி போனா எனக்கு என்ன, நான் குடிச்சேன், நான் சாப்பிட்டேன், நான் போனேன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சில்லா இருக்கீங்க. அதுலன்னு சொல்ல வரேன் நான். இட் இஸ் சோ குட். ஓகே. ஆனா மழைமேகன் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டாரு. ஆனா உள்ள வரும்போது அவரை பார்க்கும்போது மெர்சல் படத்துல எப்படி தளபதி இது மாதிரி வேஷ்டி சட்டை போட்டு ஒரு என்ட்ரி கொடுப்பாரோ அப்படி ஒரு என்ட்ரியில செம்ம அழகா செம்ம ஸ்மார்ட்டா வந்திருக்கீங்க. வெல்கம் மழைமேகன் அண்ட் ரிவர் பிரதர். ஓகே சூப்பர். ஸோ என்ன ஆச்சுன்னா அடுத்து நம்ம வந்து இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம். So good to have you guys here. And இப்போ வந்து டக்குன்னு குவிக்கா ஒரு few words to your fans. நிதின்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா? What a sweet boy அப்படின்னு. அதாவது சில பேரை பார்த்தாலே இவங்க நல்லவங்க தான் நம்ப தோணும்ல, அந்த மாதிரி ஒரு மூச்சு அது நிஜமாவே. ஆக்சுவலி நிதின் ஃபேன்ஸ்னால ஒரு நல்லது இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன தெரியுமா? இந்த அழகழகான பொண்ணுங்க எல்லாம் ரீல்ஸ்ல மட்டும்தான் நான் வந்து பார்த்துருக்கேன், வெளியே பெருசா பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு நிதின் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரீல்ஸ் பண்ண அழகழகான பெண்ணுங்கள் எல்லாம் இன்னைக்கு நேர்ல வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நிதின் உங்களால தான் பாசிபிள். எனக்கு தெரிஞ்சு மனசு மாதிரி நம்பர் கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் போறதுக்குள்ள. And I have to tell you more than everything, I just love your name. மழைமேகன் அப்படிங்கிறது அதை விட எவ்வளோ அழகா பேர் வைக்க முடியும் யாராவது? It's so nice, it's so beautiful. மழை சொல்லுங்க, please share a few words. சென்னை முதலாளி அம்மா, சென்னை முதலாளி அம்மா, லவ் யூ ஆல். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எனக்கு தமிழனா இருக்கிறதுக்கு பயங்கர பெருமையா இருக்கு. இந்த அன்பும் வரவேற்போம் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சென்னை, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷோ. இவ்வளோ உழைப்பும் எஃபர்ட்டும் எல்லா டீமும் போட்டிருந்தாங்க அந்த ஷோக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ அழகாக எல்லாரும் காமிச்சிருக்காங்க, அண்ட் அதனால தான் இவ்வளோ ஃபேன்ஸும் வந்துருக்காங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னது அப்படியே ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு செல்லமா கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களாம் பேசிடட்டும், அதுக்கப்புறம் ஓகே. அவர் லாஸ்ட்டாக உங்களுக்காக கண்டிப்பாக பாடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பாடுவார். ஓகே, ஹாய் காய்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த லவ்க்கு. ஆக்சுவலி எனக்கு ஒரு 11 வருஷம் ஆச்சு இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. தேங்க்ஸ் டு சூர்யா அண்ணன் அண்ட் ஹோல். ஸோ ஒன்று கேட்டுக்கிறேன், கைத்தட்டுற உங்களுக்கும் கைத்தட்டல் வரணும். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் கீப் லவ்விங், கீப் சப்போர்ட்டிங். வா வெரி எமோஷ்னல் அவர் சொன்ன ஒரு விஷயம். ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு 11 வருஷம் தான் அவர் பிறந்து இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி அவ்வளோ யங்காக க்யூட்டாக சின்ன பையன் மாதிரி இருக்காரு. ஆனால் 11 வருஷம் அந்த ஸ்டேஜுக்காக வெயிட் பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டு இன்றைக்கி வந்திருக்காரு. அது சூரியன் சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காருன்னா ஒரு பெரிய கதில் கொடுத்தே ஆகணும். எஸ், ஓகே, கிரேட் டு ஹேவ் யூ ஆன் திஸ் ஷோ. எஸ், எல்லாருமே மரண ஃபார் கங்கா கண்ணன் ஸ்பீட் அவர்களுக்கா. வணக்கம். கௌஷிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு தெரியாது, ஆனால் கங்காக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இந்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. எவ்ரி ஒன் ஃபீல் ஸோ ஓவர்வெல்ம். நீங்கள் காட்டுற அன்பு, தேங்க்யூ ஸோ மச். வா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது கங்கா கண்ணன், உங்களை ஒரு கவர் எடுத்து போத்தி ஒரு பேக் பண்ணால் ஃபேன்சி ஸ்டோரில் அழகாக பார்பி டால் நான் விற்றுருவேன் ஒரு 5000 ரூபாய்க்கு. அந்த மாதிரி அழகா ஒரு பார்பி டால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுவாரு, இன்னைக்கு ஃபுல்லா பண்ணுவாரு, திருப்பி போடுவாரு. நம்ம கேட்போம். உண்மையாவே கங்கா ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்களா இல்லையா? சரி, ஓகே, நவ் தட் யூ ஆர் ஹியர், ஓகே, உங்களுக்காக வந்து ஒரு ஏதாவது ஒன்று ஜாலியாக ஒன்று நம்ம பண்ணலாம். பிகாஸ் எவ்ரிபடி ஆர் ஹியர், தே ஆர் ஹியர் டு see you. பாவமாவே மூஞ்சி வச்சு அப்படி பார்த்தா எனக்கு டைலாகே மறந்து போச்சு, அந்த மாதிரி பார்க்குறாரு இவர். ஓகே, ஸோ அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆளுக்கு நீங்கள் 3 பேரும் ஒவ்வொரு டீம். ஓகே, நீங்கள் தனி டீம், அப்படி போய் தனி டீம். கம் ஆன், நீங்கள் ஒரு டீம், தனி டீம், நீங்கள் ஒரு தனி டீம். ஓகே. ஆக்சுவலி பிளான் என்னவா இருந்தது அப்படின்னா, உங்க 3 பேரை வச்சு தான் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படி இருந்தது. ஆனால் நான் வந்த உடனே என்ன ப்ராமிஸ் பண்ணேன் உங்ககிட்ட, என்ன ப்ராமிஸ் பண்ணேன், உங்களுக்கு 4-5 பேருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு தளபதி மாதிரி கேட்டீங்களா? நான் ஓகேன்னு சொன்னேன்னா அந்த வாய்ப்பு இப்போதான். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்கள் டீமை வந்து நாங்கள் வந்து ஆடியன்ஸ்லேருந்து வந்து செலக்ட் பண்ண போகிறோம். நான் 3 பேரையுமே கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணுற யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட டீம். ஓகேவா? டபுள். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் வரீங்க என் கூட? நித்தின் எங்கடா இருக்க? யார் வரீங்க என் கூட ஃபர்ஸ்ட்? ஓகே, ரிவர் இங்க பாருங்க. இப்போ வந்து நானும் கை கொடுங்க, நானும் சரவணனும் போய் அவருக்கு பிடித்த பெண்ணோ ஆணோ அது அவரோட இஷ்டம். ஓகேயா? ஆக்சுவலா அம்மா சோ அவர் டீம் அவரே வந்து செலக்ட் பண்ண போறாரு. பாருங்க, நல்லா அவ்வளவு தூரம் வேணா சுத்தி போய் பாத்துக்கோங்க. இல்ல யார் கத்துறாங்களோ அவங்க தான் பையனா உங்க டீமா? அது ஆமா, அவர் டீமா? நீங்க ஃப்ரெண்ட் தான் கிடையாது. ஐயோ, இது செல்லாது. ஒன்லி ஆடியன்ஸ். நோ. நம்மளுக்காக நம்ம ஃப்ரெண்ட் வராம யாருங்க வர போறான்? உங்க ஃப்ரெண்ட நான் திருப்பி கூப்பிடுறேன் மேல, அவரோட ஒரு டான்ஸ போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா உங்க டீம் இங்க இருந்து எங்க ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தரா தான் இருக்கணும். என்னைக்கு யார கை தூக்குங்க, அவரே செலக்ட் பண்ணட்டும். டக்குன்னு பாருங்க, தப்புன்னு யாரையாவது கூப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச அஞ்சனா, நான் ஒரு கேட்டகரி சொல்றேன், அந்த கேட்டகரியில பிடிங்க. நம்ம தாரா மாதிரி பொட்டு வச்சு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு சுருள் முறியோட யாரை கூப்பிட்டாங்க, கூப்பிடுங்க. யாரை கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க, எக்ஸாக்ட்டா ஒன்னு இருக்கு. யாரையா நீ? வாங்க. நிதின், இந்த மாதிரி நீங்களாவது பிரேக் பண்ணாம இருங்க ஹார்ட்ஸ் எல்லாம். அவர் வந்து இருக்கிறதுலே ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்டு, என்ன கேம் என்ன ஆட்டோன்னே தெரியாம ஒரு குழந்தையை கூப்பிட்டு வந்திருக்காரு. கஷ்டப்பட போறீங்க, இப்பவே சொல்லிட்டேன். போங்க, வேலை போங்க. எப்பா ரிவரோட கிளாஸ்மேட் மாதிரி இருக்கு பாப்பா. Let's do this. You want to go there and see, or you can choose from here. கை மட்டும் தூக்குவாங்க. வந்தீங்கன்னா come with me. அப்படி வரலாமா, இப்படி குதிச்சிடலாமா? வேஷ்டி கட்டி இருக்கோம் பார்த்து. பாருங்க. டக்குன்னு பின்னாடி போலாம். ஓகே, we'll go. பின்னாடி போலாம். அங்கெல்லாம் இருக்கிறவங்களாம் பாவம். பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. கேமுக்கும் அது நல்லா இருக்கும். 2 பேர் வேணாலும் கூப்பிட்டுக்கங்க. எனக்கு அழகான பொண்ணை பிக் பண்ணலாம்னு போறாரு. கண்ணை மூடிட்டு இப்படி சொல்லுங்க. சரி, நான் கண்ணை மூடிட்டே சொல்றேன். இப்படி காமிங்க, அங்க யார் நிக்கிறாங்க நான் கூட்டி வரேன். ஐயோ, அவர் மேல காமிச்சிட போறாரு. வாங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்தாங்க அவங்க. அடுத்தது இவரும். போங்க, black team black போங்க. Go. அவ்வளவுதான். நிதின், yes, we have selected the team. கௌஷிக் வேற மாதிரி டீம் செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா?
வாட் கலர் யூ லைக் த மோஸ்ட் கௌஷிக்? பால் பச்சை. அந்த கலர்லாம் இங்க யாரும் இல்ல. What do you think? யா, வேற கலர். இதுல கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் நீங்க வேற ஏதாவது கலர் யோசிச்சு சொல்லுங்க. Black கலர் சட்டை போட்ட பாய் யாராவது இருந்துச்சுன்னா வந்துருங்க டக்குன்னு இங்க. வாங்க கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீல் கோ வித் நிதின்ஸ் டீம். நம்மலாம் இந்த சைடு வந்துடலாம். ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். வாங்க முன்னாடி வாங்க. உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஹெல்ப் பண்ணுவீங்களா? காப்பாற்றி விட்டுருவீங்களா அவரை? பாவம் மழையை. என்ன கேம்? கண்டிப்பா உங்க பேர் சொல்லிடுங்க டக்குன்னு. வைஷ்ணவி. லீக்கிதா. ஓகே சரி. ஓகே ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் உங்க டீம்ல இருந்து நடிக்க போறீங்க. யார் நடிக்க போறீங்க? இவரையே நடிக்க வச்சிருவோமா சார்? நீங்க தான் சார் நடிக்கிறார், நீங்க தான் நடிக்கணும், அவங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. மழை வந்து நடிச்சு காட்டுவாரு. என்னன்னா பின்னாடி வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம், நீங்க பார்க்க மாட்டீங்க. ஓகேயா? மற்றவங்களுக்கு எல்லாரும் அது வந்து தெரியும். அந்த பாட்டை நீங்க நடிச்சு அவங்கள கண்டுபிடிக்க வைக்கணும். ஓகே, இதான் டாஸ்க். உங்க நடிப்பு திறமையை இன்னைக்கு நீங்க கொட்டியே ஆகணும்னு நாங்க வந்து ஆசைப்படுறோம். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இப்படி முன்னாடி வந்துருங்க. and main instruction பின்னாடி பார்க்க கூடாது. ஆடியன்ஸும் நாங்க மட்டும் தான் வந்து பார்க்கலாம். ஓ, இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்களா? இவன் தான் நடிக்க போறாரு. பார்த்தா தானே நடிக்க முடியும். சாரி. ஓகே. மழை மேகம் தான் நடிக்க போறார். அவங்க ரெண்டு பேர் கண்டுபிடிக்க போறாங்க. ரைட். ஏய் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அடுத்து கூப்பிட மாட்டோம் யாரையும். பார்க்க கூடாது. ஓகே, கட் பண்ணுங்க. ஓகே, நிதின் பிரதர் ரெடியா இருக்காரு. அந்த சாங் என்னன்னு நீங்களா கெஸ் பண்ணிருப்பீங்க. இவங்க கெஸ் பண்றாங்கன்னு பாப்போம். ரெட்டை இல்லையா? ஏய் இங்க பாரு, நீ வரும்போதே நீ ஒரு கோளாறுன்னு எனக்கு தெரியும். இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ரெண்டு பிரியாணி. வார்த்தை வாயால லிப் வரக்கூடாது. பண்ணக்கூடாது. இமையே சாங்கா? நோ. ரெண்டு பிரியாணி. வார்த்தை கண்ணு. செகண்ட் வேர்ட் கண்ணு தான். ரெண்டுமே கண்ணு தானா? ரெண்டு அடி கண்ணத்திலே ஓடுன்றாரு சார். எந்த படம் ஃபர்ஸ்ட் வேணா கன்வே பண்ணுங்க சார். நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, அஜித் சாரோட படம். கண்ணான கண்ணே. ஏய் எப்படி தம்பி? தம்பி அவர் தலையில பேன் குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆவுங்க நீங்க. थैंक यू. ஓகே, ஓகே, கெஸ் பண்ணீங்க. சூப்பர். அவங்க நடிப்பு திறமையை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு டீம் செலக்ட் பண்ணனும்னா எப்படி பண்ணுவாங்க? வாங்க. என்ன கேம்லாம் கேட்கவே இல்ல. எனக்கு இவங்க ரெண்டு பேர் போதும்னு கூட்டி வந்திருக்காங்க. தம்பி இவங்க ரெண்டு பேர் யார் தெரியுமா? சும்மா நடிச்சாலே கண்டுபிடிக்க முடியாது. கொரோனால படிக்காமலே பாஸ் பண்ண பேட்ச். ஈஸியா கூட்டி வந்துட்டு. அவங்களுக்கு என்ன தெரியும்? திரும்ப என்ன கிளாஸ்மா படிக்கிற? என்ன பேர் உங்களுக்கு? அக்ஷய் பிரியா. உங்க பேர் மறந்துடுச்சு தானே? பேர் ஒண்ணு வைக்கலையாமா? பேரே சொல்ல மாட்டேன். சேத்ராரானா. சரிம்மா. படம்லாம் பாப்பியா? பாட்டெல்லாம் கேப்பியா? பாப்பேன். ஏதோ டைம் கிடைக்கும் போது பாப்பாங்களாம். உங்க ரெண்டு பேரோட நீங்க வந்துருங்களேன். பாவம் சப்ஸ்டியூட்டா, பாவம் ஒரு குழந்தைய அமுச்சு விட்டு பண்ணுவீங்களா? இது ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு டீம் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பாப்போம். ஓகே சரி வாங்க. ஓகே, ரெண்டு பேருக்கும் ஒரு அக்கா. நீங்க ஒருத்தர் தானா? இன்னொருத்தர் இருக்காங்களா? போதும் குடும்பத்தையே கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சிருங்க போல இருக்கே. சரி ரைட். இப்போ வந்து நீங்க பார்க்க கூடாது, நீங்க பார்க்கலாம். ஓகே தயவு. ஆனா நல்ல ஆடியன்ஸ்யா நீங்கலாம். எதுவும் வந்து சொல்லலாம் மாட்டேன்றாங்க. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, பார்க்க கூடாது. அண்ட் the song please. பா கெஸ் பண்ணிட்டீங்களா? பாட்டெல்லாம் தெரியும்ல, நடிச்சு காட்டுவார் அண்ணா. அதுக்கேத்த மாதிரி கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ரெடி? என்ன பல்ல கடிக்கிறாரு? நீங்களும் பண்ணலாம். இல்லையா? என்னது அது? பிகில். ஏய் சூப்பர்மா. என்னது? ஏய் சூப்பர். ஏய் சூப்பர் டீம். அந்த டீமுக்கு நீங்க எவ்வளோ பரவாயில்ல. உன்னை நான் ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன். வேற மாதிரி. வாங்கம்மா கௌஷி வாங்க. ரிவர் கிட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டாரு. கௌஷிக்காக ரெண்டு பசங்க தாவி குதிச்சு சட்டையெல்லாம் மாத்தி கருப்பு சட்டையில வந்திருக்காங்க. வாங்க இப்படி வாங்க. ஓகே. கௌஷி பார்க்கலாம், நீங்க பார்க்க கூடாது. நீங்க இப்படி பாருங்க. ஓகே கௌஷிகா நீங்க பாருங்க பாருங்க. அண்ட் சாங் இமேஜ் ப்ளீஸ். ஓ
தெரிஞ்சா என்ன Okay. சாங் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க செக் பண்ணலாம் ஓகே ஓகே இப்போ 200% இந்த பசங்க கண்டுபிடிச்சிருவாங்கங்க. சரியா பாத்துறலாம். ஸ்டார்ட். எஸ்டிஆரா? தம்பி நீ 4 அரியர் வச்சிருக்க கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनே தப்பு. இல்ல ஓகே நெக்ஸ்ட். தலைக்கு சீயக்கா போட்டா நல்லா இருப்ப. சுருட்ட முடியா? ம். தகோடாத். பிரதீப் ரங்கநாதன். ஆஹா அப்பா ஓகே கண்டுபிடிச்சா. கொஞ்சம் திரும்பினீங்க உங்க மூஞ்சியும் தெரியும். ஜென்சி கிட் கண்டுபிடிச்சாங்க. ஓகே என்ன அவங்களுக்கே இப்ப தெரியலையா என்ன பாட்டு மறந்துட்டாங்களாம். என்ன மூவி ஏதாச்சும்? பாட்டை கண்டுபிடி ஃபர்ஸ்ட் மூவி கண்டுபிடிப்பாராம். தமிழ்ல வேற வார்த்தையே தெரியாதா? நாக்கு வேற ஏதாவது சொல்லுங்கன்றாங்க. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க. அவன் உடனே அப்படிங்கிறான். தம்பி அப்படி கமா கமா என் மூச்ச வதுவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கண்டுபிடி. இல்ல இல்ல நீ பிடிக்கலனா நீதானே தள்ளாடுற நானே. ஓகே थैंक यू so much. நான் இன்னொரு ரவுண்ட் போக ரெடியா இருக்கீங்களா இல்ல முடிச்சுக்கலாமா? லாஸ்ட் ஒரு நீங்க ஒரு மாதிரி வெறியா கிளம்பி வந்திருக்கீங்க. இப்போ ப்ரூவ் பண்ணனும் அதானே? அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க. நீங்க தான் இன்னும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாம இருக்கீங்க. நான் கண்டுபிடிச்சேன் நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு. அத நான் கண்டுபிடிச்சேன். ஆனா பரவாயில்லை. ஆமா இந்த பையன் கண்டுபிடிச்சான். கரெக்ட். ஓகே ரைட். இன்னொரு ஒரு லாஸ்ட் சான்ஸ். ரொம்ப லேட்டா அதனால வந்து இப்ப ட்ரை பண்ணலாம். ஓகே லாஸ்ட் ட்ரை உங்களுக்கு. யார் நடிக்கறாங்க? நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஆமா அவர் நடிச்சா தான் நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் அவர் சொதப்புவார். சார் நீங்களே நடிங்க சார். அப்ப நீங்க நல்லா கண்டுபிடிச்சிருவீங்க அதானே? சரி வாங்க நீங்க நடிங்கங்க. இப்ப பாருங்க இவங்க ஜோடி சேர்ந்து கண்டுபிடிக்க போறாங்க. வாங்க கம். ஓகே கம் ஆன். வாங்க வாங்க வாங்க. நீங்க கண்டுபிடிக்க போங்க. நீங்க திரும்புங்க பாருங்க என்னன்னு. ஓகே ஏதாவது பேசி வச்சிட்டு வந்தீங்களா? ஓரமா போய் அப்படிலாம் எதுவும் இல்ல. ஓகே அவங்க தம்பி நடிக்க போறார். அத வந்து சொதப்பி கண்டுபிடிக்காம போக போறீங்க. கண்டுபிடிப்பு. ஓகே ரெடி பாப்போம். வாயால பேச கூடாது. கம் ஆன். ஏய் ஏய் என்ன இந்த டீம் இவ்வளவு வீக்கா இருக்கு? உணர்ச்சி வசப்படாத. ஒரு 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 வார்த்தையா போ நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் 1. எத்தனை வார்த்தை? 3. 3 வார்த்தை. ஏய் 3 வார்த்தை சொல்லிடுறா. என்ன பாட்டுன்னு கேளுங்க அதே சொல்றோம். ஏய் இருடா நானே நடிச்சு காமிச்சறேன் இந்த டீம். ஓகே இப்போ பாருங்க அஞ்சனா பெர்ஃபார்மன்ஸ். 3 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை கண்ணம். கண்ணக்குழி. கண்ணத்துல மேக்கப் போட்டீங்கன்னா இல்ல இதை சொல்ல வராங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். கண்ணத்தை கிள்ளி பிச்சு எடுத்துருவேன். ஐயா சாமி. கண்ணு. செகண்ட் வேர்ட். என்னது? பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி ஆடுவீங்களா? ஆடி காசு வாங்குவீங்க இல்ல? 3வது வார்த்தை எஸ் பண்ணலாமே. மூஞ்சி பாக்குறீங்க. பேச்சு நடிப்பு அப்படி இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ கண்ணத்தில் முத்தமிட்டாள். சரி இரு நான் சொல்றேன். இதேதான் நானும் சொன்னேன். மௌனம் இல்ல வேற பேசு. இதேதான நானும் காமிச்சேன். நாங்க காமிச்ச மட்டும் புடிக்க மாட்டீங்க. சரி இங்க பாருங்க. ஏமா தெரியல. நீங்களே சொல்லிருங்க. என்னால முடியலையே. நீங்களே சொல்லிருங்க. இப்ப நீ கண்டுபிடிப்ப. மறுவார்த்தை பேசாதே. இன்னொரு ரவுண்ட் போறதுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லப்பா. இத முடிச்சுக்கலாம் இதோட. என்னால முடியல சீரியஸாவே. அதனால நாம டிக்ளேர் பண்ணலாம். ஆனா பயங்கரமா வந்து எல்லாரும் நடிச்சாங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. இதுல பெஸ்டான யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நாங்க ஒரு எங்களுடைய குமுதம் சைடுல நாங்க கொடுக்க போறிய பரிசு பொருள். So we have one amazing t-shirt here. So இத சைன் பண்ணி வந்து கொடுக்க போறாங்க. ஓகேயா? வாவ். சரி ஆடியன்ஸே ஜட்ஜ் பண்ண சொல்லிடுவோம். யாரு கொடுக்கலாம்? எந்த டீம் கொடுக்கலாம்? அங்க இருக்கிற பொண்ணு யாருக்கு வேணா எனக்கு கொடுங்கந்து. ரிவர் தான். ஓகே வாங்க 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 குட்டீஸ்க்கே கொடுத்துறலாம் அப்படிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்க பாரு. குட்டீஸ் ஒரு டி-ஷர்ட்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடலாம். அந்த அளவுக்கு பெரிய எக்ஸல் டைப். Thank you. ஒரு அழகான ஓகே எல்லாரும் சேர்ந்து all of you together
நீங்க ரொம்ப அழகா இந்த கேம் ஆடினதுனால அதை மெமரியா நாங்க ஆக்கணுன்றதுனால எல்லாம் சேர்ந்து அழகான குரூப்பிங். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். எல்லாருக்கும் நன்றி. இந்த கேமை வந்து சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா, இதுக்கப்புறம் இந்த கேமை நான் வச்சேன்னா என்ன எவ்வளோ வேணா கேளுங்க. ஓகே, அந்த அளவுக்கு நல்லா நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ. யூ கேன் மூவ். யா, Thank you so much. Thank you. But I think River made the brilliant choice here because அந்த குழந்தைங்க உங்களை பயங்கரமா காப்பாத்தி விட்டுருச்சுங்க. I think you are very brilliant. Thank you so much all the three of you. And can we show our love to them one more time, all of you? So அடுத்தடுத்து இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய தடவை நம்மள வந்து அவங்க மீட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம வாழ்த்திக்கலாம். Thank you so much மழை. Thank you so much. Thank you. அங்க thank you so much River. நீங்க ஏதாவது சொல்றீங்களா? ஸோ உண்மையில ரொம்ப நன்றி உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்து நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு சூர்யான் அகெயின் அண்ட் ஷபீர் அண்ணன், எவ்ரி ஒன், த ஹோல் டீம், மச்சான் ஜெயின். ஸோ எல்லாரும் பார்த்து சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். Okay. Thank you so much. Thank you all of you. Thank you. குமுதம் மற்றும் 360 என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் லைம்லைட் ஸ்லைட்ஸ் ஆன் மஸ்டேட் தி பிளேபாய் டைட்டில் ஸ்பான்சர் போத்தீஸ். காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்திரிகா பட்டுதான். போத்தீஸ் அழகிய ஜவுளிகளின் ஆலயம். வென்யூ ஸ்பான்சர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாவரம்.